பாதுகாப்பு சாவடியை நோக்கி முன்னேறி அங்கிருந்து அதிகாரிகள் மீது திடீரென துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கின்றார். உடனடியாக செயலாற்றிய அமெரிக்க ரகசிய போலீசார் சீக்ரெட் சர்வீஸ் ஒரு அதிரடி எதிர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலிலே அந்த ஆயுததாரி கனடாவின் கூட்டாட்சி அமைப்பிலிருந்து அல்பர்டா மாகாணம் பிரிந்து தனி நாடாவதா அல்லது தொடர்வதா என்பது குறித்த இந்த அதீத வானிலை மாற்றத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக 672 அவசரகால விபத்து சம்பவங்கள் மாகாணம் முழுவதும் பதிவாகி இருக்கின்றது. பலத்த காற்றினால் பிரமாண்டமான மரங்கள் வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ருத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தற்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், கனடாவின் கூட்டாட்சி அமைப்பிலிருந்து அல்பர்டா மாகாணம் பிரிந்து தனி நாடாவதா அல்லது தொடர்வதா என்பது குறித்த வரலாற்று சிறப்புமிக்க பொது வாக்கெடுப்பு வருகின்ற அக்டோபர் மாதம் நடத்தப்பட இருக்கின்றது. இந்த நிலையிலே மாகாண பிரீமியர் டேனியல் ஸ்மித் இது குறித்து ஒரு தீர்க்கமான புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இந்த வாக்கெடுப்பிலே கனடாவுடன் இணைந்தே இருக்க வேண்டும் என்கின்ற ரிமைன் தரப்பு வெற்றி பெற்றால் மக்களின் அந்த தீர்ப்பை தாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு மதிப்பளிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இப்பிரச்சனை தொடர்பாக எதிர்காலத்தில் மீண்டும் ஒருமுறை பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட மாட்டாது என்றும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். கனடிய கூட்டாட்சி மற்றும் அல்பர்டாவின் அரசியலமைப்பு ரீதியான உறவுகள் குறித்து பல்வேறு அரசியல் விவாதங்கள் எழுந்துள்ள இந்த சூழ்நிலையிலே பிரீமியர் ஸ்மித்தினுடைய இந்த அறிக்கை மாகாண தன்னாட்சி விவாதங்களிலே பெரும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. இதேபோல இது தொடர்பாக மாக்காணி தெரிவிக்கையிலே இதனோடு சம்பந்தப்படுத்தி மாக்காணியினுடைய இன்னும் ஒரு அறிக்கையும் வந்திருக்கின்றது. அதாவது, கனடா தேசத்தை ஒட்டுமொத்தமாக மேம்படுத்துவதற்கும் வளம் மிக்கதாக மாற்றுவதற்குமான மத்திய அரசின் திட்டங்களில் அல்பர்டா மாகாணம் ஒரு மைய புள்ளியாக விளங்குவதாக பிரதமர் மாக்காணி தெரிவித்திருக்கின்றார். மாகாணத்தின் அசுர பொருளாதார முக்கியத்துவம், குறிப்பாக எரிசக்தி துறையின் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் இயற்கை வளங்களை அகழ்ந்திருக்கும் உத்திகள் ஆகியவற்றை அடிக்கோடிட்டு காட்டும் வகையிலே பிரதமரின் இந்த உரை அமைந்திருக்கின்றது. நாட்டின் உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பிராந்திய பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பல்வேறு மாகாண அரசுகளுடன் மத்திய அரசு தீவிரமாக பணியாற்றி வருகின்ற வேளையில் பிரதமரின் இந்த கருத்துக்கள் அல்பர்டாவினுடைய தற்போதைய பிரிவு தொடர்பான பேச்சுகள் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையிலே வெளியாகி இருப்பது ஒரு சமரச முயற்சியின் ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை நேயர்களே, கிரேட்டர் டொரண்டோ பகுதி முழுவதும் நள்ளிரவில் பெய்த அதீத கனமழை காரணமாக பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரே இரவில் மட்டும் சுமார் 30 தொடக்கம் 50 மில்லிமீட்டர் மழை வரை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த அதீத வானிலை மாற்றத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக 672 அவசரகால விபத்து சம்பவங்கள் மாகாணம் முழுவதும் பதிவாகி இருக்கின்றது. பலத்த காற்றினால் பிரமாண்டமான மரங்கள் வேரோடு சாய்ந்தும் மின்கம்பிகள் அறந்து விழுந்தும் போக்குவரத்து மற்றும் மின்சார விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ ஹைட்ரோ அதிகாரிகள் மற்றும் அவசரகால மீட்பு குழுவினர் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னதாக என்விரான்மென்ட் கனடா இப்பகுதிக்கு சிறப்பு வானிலை எச்சரிக்கையை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மின்தடை மற்றும் சொத்து சேதங்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்கும் பணிகள் தற்போது முழு வீச்சிலே நடைபெற்று வருகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, அமெரிக்க அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லமான வெள்ளை மாளிகையின் பாதுகாப்பு சோதனை சாவடிக்கு அருகே ஒரு பயங்கர துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. ஆயுதமேந்திய நபரொருவர் பாதுகாப்பு சாவடியை நோக்கி முன்னேறி அங்கிருந்து அதிகாரிகள் மீது திடீரென துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கின்றார். உடனடியாக செயலாற்றிய அமெரிக்க ரகசிய போலீசார் சீக்ரெட் சர்வீஸ் ஒரு அதிரடி எதிர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலிலே அந்த ஆயுததாரி சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த துப்பாக்கி சமரின் போது வெள்ளை மாளிகை வளாகத்தில் ஏற்பட்ட பதட்டமும் குழப்பமும் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களிலும் பதிவாகி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்கத்தின் இரவு விருந்தின் போது நடத்தப்பட்ட கொலை முயற்சி சம்பவத்தை தொடர்ந்து இந்த ஆண்டில் அதிபர் இல்லத்தில் பதிவாகின்ற மற்றொரு முக்கிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இது பார்க்கப்படுகிறது. இதேவேளை நேயர்களே, கனடாவினுடைய உள்நாட்டு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்புகளை மேம்படுத்துகின்ற நோக்கிலே கனடிய வானொலி தொலைக்காட்சி மற்றும் தொலைத்தொடர்பு ஆணையம், அதாவது CRTC அதிரடி ஒழுங்குமுறை நடவடிக்கை ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. இதன்படி பிரபல சர்வதேச OTT தளங்களான நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் ஆப்பிள் டிவி ஆகிய நிறுவனங்கள் கனடிய உள்ளூர் கலைப்படைப்புகள் மற்றும் உள்ளடக்கங்களுக்காக தங்கள் முதலீடுகளையும் செலவினங்களையும் கணிசமாக அதிகரிக்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கின்றது. உள்நாட்டு தயாரிப்பாளர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்கும் கனடிய கலைஞர்களின் திறமைகளை உலகளாவிய தளங்களில் கொண்டு சென்று சேர்ப்பதை உறுதி செய்வதற்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக CRTC தெரிவித்திருக்கிறது. அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேயர்களே, உலக புகழ்பெற்ற சர்வதேச இசை கலைஞரான புருனோ மார்ஸ் டொரண்டோவின் ரோஜர்ஸ் ஸ்டேடியத்திலே தனது 5 தொடர் இசை நிகழ்ச்சிகளின் முதலாவது பிரமாண்ட காட்சியை மே 24 அன்று வெற்றிகரமாக தொடங்கியிருக்கின்றார். இதற்கு முந்தைய நாள் இரவு நடத்தப்படவிருந்த கச்சேரி எதிர்பாராத தொழில்நுட்ப காரணங்களினால் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக ஏமாற்றமடைந்திருந்த ரசிகர்கள் நேற்றைய கச்சேரி தடையின்றி தொடங்கியதால் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள்.
ஸ்டேடியத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நீண்ட வரிசைகளில் திரண்டு பெரும் உற்சாகத்தோடு கலந்து கொண்டார்கள். 2026 மே மாதத்தில் டொரண்டோ நகரில் நடைபெறுகின்ற மிக முக்கியமான கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சியாக இந்த இசைத்தொடர் பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கனடாவில் பெண்களின் ஆரோக்கியம் சார்ந்த குறிப்பாக மாதவிடாய் நிறுத்தம் தொடர்பான விவாதங்கள் தற்போது வெளிப்படையாக பேசப்பட்டாலும் சமூக ஊடக தளங்களில் தொடர்பான தவறான மற்றும் போலியான தகவல்கள், அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் ஆபத்தான முறையிலே அதிகரித்து வருவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இணையத்தில் தீர்வு தேடும் பெண்களுக்கு விநியோகிக்கப்படுகின்ற பல தகவல்கள் அறிவியல் பூர்வமற்றதாகவும் உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருப்பதாக புலனாய்வு செய்தியாளர்களும் மருத்துவர்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நல்வாழ்வு குறித்த துல்லியமான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படுவோரை சரியான முறையிலே சென்றடைவதில் இருக்கின்ற சவால்களை இந்த போக்கு வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, உலகமே ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற 2026 ஆண்டு ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் டொரண்டோவில் தொடங்க இன்னும் 19 நாள்களே உள்ள நிலையிலே நகரின் உற்சாகம் விண்ணை தொட்டிருக்கின்றது. கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க தொடரை முன்னிட்டு கனடியன் டயர் ஜம்ப்ஸ்டார்ட் நிறுவனம் நாடு தழுவிய கால்பந்து விழிப்புணர்வு திட்டத்தை தொடங்கி இருக்கின்றது. இதன் மூலம் கனடா முழுவதும் 25 புதிய அதிநவீன கால்பந்து மைதானங்கள் அமைக்கப்பட இருக்கின்றது. மேலும் கடந்த சனிக்கிழமையன்று டொரண்டோவிலே 254 வீரர்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய மனித ஃபியூஸ்பால் போட்டியை நடத்தி இருக்கிறார்கள். கின்னஸ் உலக சாதனையை படைக்கும் முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே உலகக்கோப்பையில் களம் காண இருக்கின்ற அதிகாரப்பூர்வ கனேடியன் ஃபுட்பால் அணியினுடைய பட்டியல் இதுவரை வெளியாகதால் ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றத்துடனும் ஆவலுடனும் காத்திருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, சர்வதேச மோட்டார் பந்தய உலகின் மிக மதிப்புமிக்க Formula 1 கனேடிய கிராண்ட் பிரீ போட்டியிலே 19 வயதையான இளம் லெஜெண்டான கிமி ஆண்டனோலி மகுடம் சூட்டியிருக்கின்றார். கடுமையான அசுர மழையினால் பந்தய களம் முழுவதும் வழுக்கும் தன்மையுடனும் ஆபத்தானதாகவும் காணப்பட்ட போதிலும் தனது ஆபத்தான ஓட்டுதல் திறமையால் ஈரமான பாதையை சாதுரியமாக கடந்து முதலிடத்தை அவர் பிடித்திருக்கின்றார். 2026 ஆண்டிற்கான F1 பந்தய தொடரின் ஒரு பகுதியாக கனடாவில் நடைபெற்ற இந்த விறுவிறுப்பான போட்டி உலகளாவிய மோட்டார் விளையாட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, MLB எனப்படுகிற மேஜர் லீக் பேஸ்பால் தொடரினுடைய 2026 ஆண்டுக்கான விறுவிறுப்பான ஆட்டம் ஒன்றிலே டொரண்டோ ப்ளூ ஜேஸ் அணி 4-1 என்கின்ற புள்ளிக்கணக்கிலே பிட்ஸ்பர்க் பைரேட்ஸ் அணியிடம் அதிர்ச்சி தோல்வியை தழுவியிருக்கின்றது. இந்த ஆட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த போட்டி தொடரையும் முழுமையாக கைப்பற்றி சீரிஸ் ஸ்வீப் செய்து சாதிக்க நினைத்திருந்த ப்ளூ ஜேஸ் அணியினுடைய கனவு தகர்ந்திருக்கின்றது. பைரேட்ஸ் அணியினுடைய பலமான தற்காப்பு மற்றும் சிறப்பான ஆட்டத்தின் காரணமாக ப்ளூ ஜேஸ் அணியினால் இலக்கை எட்ட முடியாமல் போனது அதன் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே. கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள். நன்றி.